ओम श्री कृष्णाय परमात्मने नमः। लभन्ते ब्रह्म निर्वाणं ऋषयः क्षीणकल्मषाः छिन्नद्वैधायतात्मानः सर्वभूतहिते रताः। भगवान श्री कृष्णர் இந்த ஞானிகளை பற்றி சொல்கிறார். சர்வபூத ஹிதே ரதாஹா. சர்வபூத ஹிதே ரதாஹானா என்ன? அனைத்து உயிர்களின் நன்மையிலும் மகிழ்பவர்கள். எப்படி அவர்களால் அப்படி மகிழ முடிகிறது? நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சாதானே நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். எல்லா உயிர்களின் மகிழ்ச்சியிலும் தான் மகிழ்வது எப்படி அப்படின்னா, தானே எங்கும் நீக்கமர நிறைந்த மெய்ப்பொருள். எல்லோருடைய ஆத்மாவாக இருப்பதும் தானே. என்னுடைய ஆத்மா வேற, உங்க ஆத்மா வேற கிடையாது. எல்லா உயிர்கள், மனிதர்கள் மட்டுமல்ல, எங்கும் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த பரிபூரண ஆனந்த உணர்வாக, ஆனந்தமாகவே தன்னை உணர்ந்திருக்கிறார். அதனால அவருக்கு ரொம்ப ஸ்பான்டேனியஸா, ரொம்ப இயல்பாக எல்லா உயிர்களின் நன்மையின் பொருட்டும் அவரால் ஈடுபட முடிகிறது. ரொம்ப முக்கியமாக ரதாகான மகிழ்பவர்கள். எல்லா உயிர்களும் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு மனதார நினைக்கக்கூடியவர். எப்படி இந்த நிலையை அவர்கள் அடைந்தார்கள்னா, முதல்ல க்ஷீண கல்மஷாகா. கல்மஷம்னு சொன்னா அழுக்கு. க்ஷீண கல்மஷாகனா மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பாகி அழுக்கை நீக்கி கொண்டவர்கள். எப்படி நீக்க முடியும்? மனத்துக்கண் மாசில நாவது எப்படின்னா, கர்மயோகம் செய்திருக்கிறார்கள். முதல்ல கர்மயோகம் செய்து, அதாவது விருப்பு வெறுப்பின்றி இறை வழிபாட்டு உணர்வுடன் பலனில் கவனம் வைக்காமல் செயல்களை எல்லாம் செஞ்சிருக்காங்க. இறைவனுக்கு செய்கின்ற வழிபாடு என்று நினைத்து செய்திருக்கிறார்கள். அதுதான் க்ஷீண கல்மஷாக. அப்படி செய்ததுனால உள்ள தூய்மை அடைந்தார்கள். அந்த உள்ள தூய்மை அடைந்தனால என்னாச்சுன்னா, அவர்களுக்கு வேதாந்தத்தை நன்றாக கற்று புரிந்து கொள்கின்ற ஒரு பக்குவமும் ஆற்றலும் தகுதியும் வந்தது. ருஷயகா என்ற வார்த்தை என்ன குறிக்கிறது? எதை குறிக்கிறதுனா, அவர்கள் நன்றாக வேதாந்த சிரவணத்திற்குரிய தகுதியை பெற்றவர்கள், நன்றாக சிரவணம் செய்யக்கூடியவர்கள். யதாத்மானகனா முயற்சி செய்து உடலையும் உள்ளத்தையும் நன்கு கட்டி ஆள்பவர்கள். சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடையவர்கள். இந்த வேதாந்தம் படிக்கிறதுக்கு உள்ள தூய்மைன்னு சொல்றோம் இல்லையா, அது ஒன்று. அதே மாதிரி விவேகம் வேண்டும், வைராக்கியம் வேண்டும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமா. உடல் மனம்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். தன்னைத்தான் ஆள்பவனாக இருக்க வேண்டும். பாரதியார் சொல்கிறார் இல்லையா, தன்னை கட்டுதல் அறம். அததான் அறம்னே சொல்றார் பாரதியார். அப்படிப்பட்ட அறத்தில் நிலை பெற்றவர்கள் தான் யதாத்மானகா. ஆத்மானு சொன்னா அந்த இடத்துல உடல் மனம்னு அர்த்தம். யதி அப்படின்னால முயற்சியாளர் அப்படின்னு அர்த்தம். யதாத்மானகனா முயற்சி செய்து தன்னுடைய உடலையும் மனதையும் கட்டுக்குள் வைத்தவர்கள். ருஷயக நன்றாக வேதாந்த சிரவணம் செய்யக்கூடியவர்கள். சின்ன துவைதாகா. சின்னனா வெட்டப்பட்ட, அழிக்கப்பட்ட. துவைதாகனா ஐயங்கள். ஐயம் திரிபர தெளிவாக தத்துவத்தை உணர்ந்தவர்கள். நமக்கு ஞானம் இருக்கலாம், ஆனா ஒரு டவுட்டோட ஒரு வேகா இருந்து பிரயோஜனம் இல்லை. குரு சொல்றதெல்லாம் புரிகிறது, ஆனாலும் அந்த ஆனாலும் கமா அந்த இழுவையே இருக்கக்கூடாது. தெள்ள தெளிவாக நாம் ஐயங்களை நீக்கி கொள்ள வேண்டும். கிறிஸ்டல் கிளியரா ஒரு கன்விக்ஷனா அந்த நாலேஜ் இருக்கணும். அந்த இது சும்மா ஏதோ ஒரு நம்பிக்கையா, ஓகே அவர் சொல்லிட்டாரு நான் நம்புறேன் அப்படிலாம் இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்கா அந்த விஷயம் இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் நான் நீக்கி கொண்டவனாக இருக்க வேண்டும். அப்படித்தான் அந்த ரிஷிகள் இருக்கிறார்களாம். அவர்கள் பிரம்ம நிர்வாணம் லபந்தே. அவர்கள் தான் பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறார்கள். நிர்வாணம்னா என்ன? நேற்றே பார்த்தோம். நிர்வாணம்னு சொன்னா விளக்கை அணைத்த பிறகு, அதாவது அந்த அக்னி தத்துவம் எங்கு போகிறது? எங்கும் நீக்கமர நிறைந்த தத்துவத்தில் கலந்து விடுகிறது. அக்னி தத்துவத்திலேயே கலந்து விடுகிறதுன்னு பார்த்தோம். நிர்வாணம்னா தனது இயல்பு நிலைக்கு திரும்புதல். பிரம்ம நிர்வாணம்னா மெய்ப்பொருளாகவே தன்னை உணர்ந்து கொள்ளுதல், போக்குவரவற்ற நிலையை அடைதல். அதுதான் பிரம்ம நிர்வாணம். லபந்தேன அடைகிறார்கள். பிரம்ம நிர்வாணம்னா போக்குவரவற்ற நிலை, பிறவா பெருநிலை. போயிட்டு வந்துட்டு இருக்க நிலை இல்லை. எது வந்ததோ அது கண்டிப்பாக போயிடும். போகாத வராத யாண்டும் இருக்கின்ற மெய்ப்பொருளாகவே தன்னை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கனால்தான் சர்வபூத ஹிதே ரதாகா. எல்லா உயிர்களின் நன்மையிலும் மகிழ்பவர்களாக. எவ்வளவு நாளைக்கு அவருக்கு இந்த உடம்பு மனசு இருக்கோ அத்தனை நாட்கள் தர்மமாக செயல்களில் ஈடுபடுவார்கள். உலக நன்மையின் பொருட்டுத்தான் அவர்களுடைய செயல்கள்லாம் இருக்கும். அதுல தனிப்பட்ட பர்சனல் அஜெண்டாவோ சுயநலமோ எதுவுமே இருக்காது. அவர்கள் உலக நன்மைக்காக செயல் புரிபவர்களாக, செயல் புரியாவிட்டாலும் உலக நன்மையில் மகிழ்பவர்களாக இருப்பார்கள். உலகம் அனைத்தும் சுபிக்ஷமாக
ஆனந்தமாக எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் அப்படின்னு மனதார வந்து நினைப்பவர்களாக இருப்பார்கள். அப்படி ஞானிகளுடைய மனம் எப்படி விஷாலமானது. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் இல்லையா, யாருடைய இதயம் ஏழைக்காக கண்ணீர் வடிக்கிறதோ அவரே மகாத்மான்னு சொல்லியிருக்கார். தான் சர்வபூத ஹிதே ரதாக, அதாவது அவர்களுடைய கஷ்டத்தை பரும்போது தான் வருந்தது, அவர்கள் அவர்களுடைய நன்மையில் தான் மகிழ்தல். அதான் ஞானியின் இயல்பு. ஆக இங்க என்ன சொல்லியிருக்கார் பகவான் அப்படின்னா, இதெல்லாம் வந்து யதாத்மானக, அதை எடுத்துக்கணும். தன்னுடைய உடல் மனதை ஆள்பவர்கள், க்ஷீண கல்மஷாக, கர்மயோகம் செய்து உள்ள தூய்மை பெற்றவர்கள், ருஷயக, நன்றாக வேதாந்த சிரவணம் செய்பவர்கள், சின்ன துவைதாக, ஐயங்களை நன்றாக நீக்கிக் கொண்டவர்கள், சர்வபூத ஹிதே ரதாக, அனைத்து உயிர்களின் நன்மையிலும் மகிழ்பவர்கள், பிரம்ம நிர்வாணம் லபந்தே, போக்குவரவற்ற நிலையை அடைகிறார்கள். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.